நம்ம டாஸ்க்கை முடிச்சுட்டு கிளம்பும்போது நம்ம கையில இருந்த மொபைல்ல இருந்து கோபுரம் வரைக்கும் சார்ஜ் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ சென்னை சென்ட்ரலுக்கு போயாச்சு. சென்ட்ரலுக்கு போனால் அவ்வளோ பேர் சார்ஜிங் போட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் மார்னிங் தான் சார்ஜே போட்டேன். டே 2ல பார்க்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் a beginning. தமிழ்நாடு 5000 சர்வைவல் சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம டே 2. நம்ம கையில் இப்போ 4930 ரூபா இருக்குது. இன்னைக்கு டேல நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம காஃபி குடிக்கிற இடத்துக்கு போவோம். இங்கே எங்கே பக்கத்தில், ஏன்னா உள்ள காஃபி நல்லா இல்லை, வெளியே எங்கேயா கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு டீ நான் கொஞ்சம் சூடு கம்மியானா. நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டீயும் ஒரு சமோசாவும் வாங்கியிருக்கோம். டீ அப்படியே நம்ம குடிச்சுக்கிட்டே ChatGPT கிட்ட இங்க பெஸ்ட்டான ஏதாவது ஒரு இடம் இருந்தா சொல்ல, சேலஞ்ச் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டா அது செம்மொழி பூங்காவை சொல்லுது. இதுக்கப்புறம் நம்ம செம்மொழி பூங்கா தான் போறோம். இங்கிருந்து ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நம்ம யாராச்சும் லிஃப்ட் தராங்களான்னு பார்ப்போம். இல்ல நமக்கு டைம் இருக்கு, வாக்கிலே போயிடுவோம். 6 கிலோமீட்டர் தானே, சரி ஓகே நடந்து போயிடலாம்னு நினைச்சு நடக்க ஆரம்பிச்சேன். நடக்க தூரம் குறையவே மாட்டேங்குது. மேப்ல அப்படியே இருக்கு. நானும் நடந்து போய்கிட்டே இருக்கேன். எனக்கு ஏதோ செம்மொழி பூங்காக்கு நடந்து போன மாதிரி இல்ல, லடாக்குக்கே நடந்து போன மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே இதுக்கு மேல நடக்க முடியாது, நான் லிஃப்ட் கேட்கிறேன். யாரும் லிஃப்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கிட்டையுமே லிஃப்ட் கேட்க முடியல. ஏன்னா லிஃப்ட் கேட்டா எல்லாரும் ரேபிட்டோவா இருக்காங்க. நீ நிறைய பேர் ரேபிட்டோ ஓட்டுறாங்க. அதனால லிஃப்ட் கேட்டாலும் அது ரேபிட்டோ தான், நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம நடந்தே போயிடலாம். நாக்கு தள்ளுற அளவுக்கு நடந்துட்டேன். கடைசியா ஒரு பஸ் ஸ்டாப்பை கண்டுபிடிச்சு உட்காந்துட்டேன். 6 கிலோமீட்டர்ஸ்ல நான் 3.5 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்துட்டேன். அதுக்கு மேல நான் பஸ்ல போயிட்டேன். செம்மொழி பூங்கா போனதும் நான் தான் அங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர். அங்க யாருமே வரல. கொஞ்ச நேரம் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்தனால நாங்க வெயிட் பண்ணி எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சேலஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எடிட் பண்றேன் 3 மணி நேரமா எடிட் பண்றேன். யாருமே வரல. ஆனா நான் தான் தப்பா நினைச்சிருக்கேன். நிறைய பேர் வந்திருக்காங்க. செம்மொழி பூங்கா வந்தா நிறைய பேர் இருப்பாங்க. பீப்புள் நமக்காக எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். எல்லாம் ஜோடியா இருக்காங்க. ஒருத்தவங்க கூட எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுத்த 75 ரூபாய்க்கு இது ஒரு 8 ரவுண்ட் அடிச்சுட்டு போனாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். சரி கிளம்பலாம் நம்ம நினைக்கும் போது இந்த நமக்கு அந்த சீட்டை எடுத்து கொடுத்தாங்க. இப்பொழுது நீ இருக்கிற ஊரின் பெயரில் வரும் எழுத்துக்களுக்கு ஏற்ப உணவு சாப்பிட வேண்டும். டாஸ்க் கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும். C for chips, H for Horlicks, E for egg, N for நெல்லிக்காய், N for இன்னொரு நெல்லிக்காய், A for ஆல்பென்லிபே, I for ஐஸ்கிரீம். நம்ம செங்கல்பட்டு வரைக்கும் போறதுக்கு கிண்டி வரைக்கும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஃபர்ஸ்ட் வந்து இறங்கிட்டோம். எனக்கு பயங்கரமான பசி. அதனால நான் வேகமா போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரியான பசி ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் எதையுமே யோசிக்காம 80 ருபீஸ்க்கு ஒரு மீல் வாங்கி சாப்பிட்டேன். கிண்டில இருந்து கிளம்பி நான் செங்கல்பட்டுக்கு ட்ரெயின் ஏறிட்டேன். யார் ட்ரெயின் போகுதுன்னு பாத்தீங்களா? செங்கல்பட்டு ட்ரெயின் வந்தோன்னா நான் ஜாலியாக அந்த முன்னாடி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். நான் செங்கல்பட்டு வந்தோன்னு தான் தெரிஞ்சது என்கிட்ட இருந்த எல்லா டிவைஸ்லையும் சார்ஜ். ட்விஸ்ட் என்னன்னா, நான் சார்ஜ் போட்டு 1 ஹவருக்கு அப்புறம் தான் அந்த போர்டே வேலை செய்யலன்றது எனக்கு தெரியும். அப்புறம் திரும்ப போய் நான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டு திரும்பவும் உள்ள போய் சார்ஜ் போட ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட இருக்க எல்லா பொருளுக்கும் சார்ஜ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு நைட் நான் ஃபுல்லா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ஸ்டே பண்ண போறேன். நான் சாப்பிட்டது தோசைன்னு சொன்னா தோசையே சூசைட் பண்ணிடும். இந்த மாதிரி தூங்க முடியும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வந்தேன். ஆனா நடந்ததே வேற. ஒரு பக்கம் குளிர் கொள்ளுது, ஒரு பக்கம் கொசு கொள்ளுது. இருந்தா தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்கவங்கள பார்த்தேன். அவங்க எல்லாரும் படுத்திருந்தாங்க. ஸோ அங்கே போய் நானும் என் பெட்டை ரெடி பண்ணி நானும் அங்கே படுத்துட்டேன். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.